அனைவருக்கும் கல்யாண மாலையின் அன்பான பணிவான வணக்கங்கள். வரன் தேடி தருவதை தன்னுடைய வாழ்வாக கொண்டிருக்கும் கல்யாண மாலை வரன் தேடுவோரின் இல்லங்களுக்கெல்லாம் சென்று அவர்களது வாயிற்கதவை தட்டி அவர்களுக்கு வாழ்வின் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் கல்யாண மாலையின் முக்கிய அம்சம். ஆனால் அதன் சிறப்பு அம்சம் என்ன என்றால், உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தமிழை நேசிக்கும் பொழுது, தமிழை சுவாசிக்கும் பொழுது அவர்களுக்கான தமிழ் தேடலை பூர்த்தி செய்வதும் கல்யாண மாலையின் தலையாய பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கல்யாண மாலை இன்று உலகின் மிக அழகான, மகிழ்ச்சியான, அமைதியான நாடான சுவிட்சர்லாந்திற்கு வருவதை கல்யாண மாலை மிகவும் பெருமை கொள்கின்றது. உங்கள் வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலம். கல்யாண மாலை சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு வந்திருப்பது என்பது ஒரு கனவு மாதிரி இருக்கிறது. எல்லோர் வாழ்விலையும் ஒரு கனவு உண்டு. நம்ம கல்யாணம் பண்ணிட்டா உடனடியாக சுவிட்சர்லாந்துக்கு போகணும், இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு முறையான சுவிட்சர்லாந்துக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் கல்யாண மாலை என்னும் பணி எங்களை உலகெங்கும் அழைத்து செல்வதோடு இந்த நாட்டிற்கும் அழைத்து வந்திருப்பது தமிழ் நெஞ்சங்கள் எங்கள் மீது கொண்டிருக்கும் அன்பினை காட்டுகின்றது. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கல்யாண மாலையின் சார்பில் இந்நேரத்தில் மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகின் மகிழ்ச்சியான நாடு சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், மகிழ்ச்சியான நாடு அப்படின்னா என்ன இருக்கும்? என்ன நிறைய ஆடி பாடி திரிவாங்களா ரோட்ல? இது மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் மகிழ்ச்சி என்பதற்கான யார்ட்ஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கின்றது. என்னவென்றால், இந்த மாதிரியான தேசத்தில் உங்களது தேசமாக இதை மாற்றி நீங்களும் செழிப்பான வாழ்வை வாழ்ந்து கொண்டு எங்களையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. மகிழ்ச்சிக்கு என்னென்ன யார்ட்ஸ்டிக் இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தேன். அதில் ஒரு 4-5 விஷயம் இருந்தது. முக்கியமாக அவங்க சொன்னது கவர்னன்ஸ், அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு கவர்னன்ஸ் இங்கே இருக்கு, ஊழலற்ற, லஞ்சம் இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக சொன்னது ஆரோக்கியம். டாக்டர் பேஷண்ட் ரேஷியோவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப மருத்துவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ். நம்ம சொல்லுவோம், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மகிழ்ச்சிக்கான அளவுகோலாக எதை வைத்திருக்கிறார்கள் என்றால், மக்கள் எத்தனை நேரம் தன் குடும்பத்தோடு செலவிடுகிறார்கள் என்பதையும் ஒரு கணக்கு குறியீடாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிக அதிகமான நேரத்தை தன் குழந்தைகளோடும் உறவுகளோடும் செலவு செய்யும் நாடாக இது திகழ்கின்றது. அதுவும் நாங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் எங்கள் ஊரில் சொல்லுவோம், குடும்பத்தை பார்த்துட்டே இருந்தேன், அதனால என்னோட ஹெல்த்தை பார்த்துக்க முடியல, 40 வயசுலேயே சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது. தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அக்கறை செலுத்தி தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக, அந்த ஃபிட்னஸ்க்காக நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் செய்யறது, இதெல்லாம் மகிழ்ச்சியினுடைய அளவுகோலாக இருக்கிறது. முக்கியமாக சட்டத்தை மதிக்கும் நாடாக இருக்கின்றது. மேலேந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ப்பா, நாம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே உங்களை யாரோ ஒருவர் மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்ந்து சட்டத்திற்கு மதித்து வாழ்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கல்யாண மாலை நிகழ்ச்சிக்குள் சொல்கிறோம். இந்த மாதிரி கல்யாண மாலை நிகழ்ச்சி எந்தெந்த நாடுகளில் பண்ணிருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லா நாட்டுக்கு போகும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்கள் கல்யாண மாலையை ஆரம்பிச்ச புதுசுல என்ன நினைச்சோம் அப்படின்னாக்க, தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாவற்றிற்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் தமிழையும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் கல்யாண மாலை நிகழ்ச்சியின் நோக்கமாக இருந்தது. ஆனால் நாங்கள் செல்ல செல்ல என்ன உணர்ந்தோம் என்றால், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அங்கிருக்கும் மக்கள் தமிழை காப்பாற்றுவதில், தமிழரின் கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றுவதில் அந்த விஷயங்களை கொண்டு தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதும் மிகப்பெரிய பணி என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதாவது இது ஒரு வழிப்பாதை அல்ல, இருவழிப்பாதை. தமிழ்நாட்டை கொண்டு உலகத்திற்கு சேர்ப்பது முக்கியமல்ல, உலக மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், குறிப்பாக இந்த சுவிட்சர்லாந்து மண்ணில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை என்பது இது ஒரு மறுபிறவி, யாருமே மறக்க முடியாது. அந்த மறுபிறவியில சரி நாம தான் பழைச்சோம், செத்து பழைச்சோம், நம்ம மாட்டி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இல்லாம, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய ஊரையும் காப்பாற்றி கொண்டு அதே நேரத்தில் எங்களை போன்றவர்களையும் வரவழைத்து என்ற பெருவுள்ளம் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் கல்யாண மாலை சுவிட்சர்லாந்தில் நடக்கும், இந்த சியூரிக் மாநகரத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சி கல்யாண மாலையின் 850வது வார சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மண்ணில் இருக்கும் நீங்கள் அனைவரும்
உங்களுடைய வாழ்வு மென்மேலும் சிறக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை உலக தமிழர்களின் சார்பாக வைத்துவிட்டு நிவேகா நிசான் அவர்கள் இறைவணக்கம் பாட வருகின்றார். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. கல்யாண மாலை ஜியூரிக் நிகழ்ச்சி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் சரவண பவானந்த குருக்கள் சண்முகநாத குருக்கள் குடும்பத்தினர், வேலா கிரெடிட் திரு வரதன் திருமதி வரதன், பாரிஸ் சரவணபவன் திரு பராக், திரு மணிவாசகன், ஆச்சி மசாலா திரு பத்ரி நாராயணன். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பிள்ளைங்க. சரி. மகள் 1 மகன் 1. சரி. நான் பட்டதாரி தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். சரி. மகளுக்கு அவள் எம்இ முடிச்சிருக்கா, மகன் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறான். சரி. செகண்ட் இயர். சரி. மகளுக்கு நல்ல வரன் அமையணும், அவளுக்கு ஏற்ற குடும்ப பொறுப்பா, ஓகே, மகனா மருமகனா இல்லை மகனா கிடைக்கணும்னு நல்ல கல்யாணமோட நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்திருக்கோம். சரிம்மா. இந்து ஜோகி. சரி. எங்கள் கேஸ்ட்லேயே கிடைச்சா மோஸ்ட்லி கிடைச்சா நல்லாயிருக்கும். சரி. அப்படி கிடைக்காத பட்சத்தில் அதர் கேஸ்ட் இருந்தாலும் சரி. ரைட், ஓகே, சொல்லுங்கம்மா. அதாவது அப்பா இல்லாத குறையை போக்குறதுக்காக நல்ல மருமகனாகவும் மகனாகவும் இருக்கணும்னு சரி வேண்டிக்கிறோம். ஓகே ஓகே. புவனேஸ்வரிக்கு சிறந்த கணவர் கிடைப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல மகனா ஒரு மருமகன் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே புவனேஸ்வரி, வயது 27, எம்இ முடித்தவர், கடமதை புதூரில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். புவனேஸ்வரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 744783. கல்யாண மாலையில் பரணிதரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 771255. பிஎஸ்சி எம்பிஏ, மேலும் யூகேல எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாரு. யூகே ஸ்காட்லாண்டில் சீனியர் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. பரணிதரன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சேஷாத்ரி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 41. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 794238. பிஎஸ்சி மேலும் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சேஷாத்ரி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பாரதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மொத்தம் 6 பேர். சரி. அக்கா 2 பேர், ஒரு தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாரதி, இன்னும் 3 பேர் இருக்காங்க சார். ஓ, பாரதிக்கு கீழே ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர். ஓகே, ரைட், ஓகே. அவங்க படிச்சிட்டு இருக்காங்களா? இல்லைங்க சார், ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரைட், ஓகே. நாங்கள் இந்து ஆதி திராவிடர். சரிம்மா, சரி. பாரதி வந்து பிஎஸ்சி டயட்டீஷியன் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்கம்மா? எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர். ஆமாங்க, சரிம்மா, சரி. அவங்களுக்கு இப்போ வரன் தேடிக்கிட்டு இருக்கோம். சரி. நல்லா வரனா கொஞ்சம் நல்ல வரன் கிடைக்குமா? நிச்சயமா. டிகிரி முடிச்சிருக்கணும் சார். சரிம்மா. குட் ஜாப், அது பிரைவேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்டா இருந்தாலும் குட் ஜாப்பா இருக்கும். நல்ல வேலையில இருக்கு. ஆமாங்க சார். சரி. கேரக்டர் குட் நல்லவரா இருக்கணும். ஆமாங்க சார். சரிம்மா, ரைட், ஓகே. பாரதிக்கு
உடனடியாக கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாண மாலையோட வாழ்த்துக்கள்மா. பாரதி வயது 31, பிஎஸ்சி முடித்தவர், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பாரதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 784755. கல்யாண மாலையில அரவிந்த் விக்னேஷ் இவரை ரிமூவ் படுத்துறோம். வயது 26. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 795233. பிஇ பண்ணிருக்கிறாரு. யூஎஸ்ல எம்எஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. யூஎஸ்லயே மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. அரவிந்த் விக்னேஷ் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில வினோத்குமார் இவரை அறிமுகப்படுத்துறோம். வயது 27. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 727483. பிஇ பண்ணிருக்கிறாரு. ஆஸ்திரேலியால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. வினோத்குமார் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஒரே அடையாளமாய் திகழ்கின்ற சன் டிவியின் கல்யாண மாலை 850 வாரங்களை கடந்து வெற்றி நடை போட்டு வருகிறது. உலகத் தமிழர்களின் ஆதரவோடு கல்யாண மாலை குடும்பத்தினருக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பை பின்னாடி வச்சுக்கிட்டு பேச முடியும்னு நாங்கள் கனவில் கூட நினைத்ததில்லை. இந்த பக்கம் பாருங்க, பனிமலை, பின்னாடி அழகான ஒரு நகரம் ஜூரிக். இந்த நகரத்திற்கு எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வேலா கிரெடிட் திரு வரதன் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். யூரோப்புக்கு எங்களை அறிமுகம் செய்தவர் பாரிஸில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் திரு பராக் அவர்கள். அழைத்து தங்க வைத்து அருமையாக உணவு கொடுத்த அற்புதமான மனிதர் இந்த பெரிய ஒரு கண்டத்திற்கு எங்களுக்கு ஒரு வழிகாட்டினார். அவருக்கு கல்யாண மாலையின் சார்பாக எங்கள் அத்தனை பேரின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அவரோடு இணைந்திருக்கிற நண்பர் மணிவாசகம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு அழகான நகரத்தில் இத்தனை தமிழர்கள் கூட முடியும் என்று நிரூபித்திருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எப்போதும் சிரித்த முகம், நீங்க நினைக்கிறது நடக்கும் என்று சொல்லுகிற ஆறுதல் மொழி, அத்தனைக்கும் சொந்தக்காரர் திரு கல்யாண மாலை மோகன் அவர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற உமா மோகன் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களும் வணக்கம். இந்த மொழி நிகழ்ச்சியையும் பின்னின்று முன்னின்று ரெண்டுமே அவங்க தான் நடத்துகிறது திருமதி மீரா நாகராஜன். இதற்கு இதயமாகவும் மூளையாகவும் இருக்கிற அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். பக்கத்திலேயே இருந்து எல்லாவற்றையும் பாதுகாப்பாக செய்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு நாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். குடும்பத்துக்கு தலைவராக இருந்து கலைத்துறையில் கொடிகட்டி பறந்து இன்னமும் இன்னமும் இளமையோடு இருக்கின்ற பிரமிட் நடராஜன் ஐயா அவர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். எவ்வளவு காலமாக ஒரு குரல் இளமையோடு இருக்கிறது. சிம்மக்குரலோன்னு இந்த மேடையில் சொன்னாங்க. எந்த குரலுக்கு இத்தனை காலம் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய செல்வாக்கும் அபிமானமும் இருக்க முடியும்? யோசித்து பார்த்தால் உலகத் தமிழர் மத்தியில் ஒரே ஒரு குரல் BH அப்துல் ஹமீத் ஐயா அவர்களின் குரல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க வேண்டியவர் எங்களை எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் ஞான குருவாகவும் இருக்கின்ற பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர் இருக்கும் இடத்திலிருந்து கல்யாண மாலையோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கிறார். அவரது ஆசிகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறார். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. அந்த வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதுன்னு பாட்டு கேட்கும் போது வெள்ளையா எப்படியா மழை பெய்யும், மழைக்கே நிறம் இல்லை அப்படிதான் நினைச்சோம். ஆனால் சுவிஸுக்கு வந்த பிறகுதான் மழைக்கு வெள்ளை நிறம் உண்டு, அது பனியாக பொழியும் என்று பார்த்து தெரிந்து கொண்டோம். என்ன ஆச்சரியம், 1/2 கிலோமீட்டர் தானே மழையுங்கான வெயில் அடிக்குது. என்னையா ஊர் இது, ஏரியாவுக்கு ஒரு கிளைமேட் இருக்கும் போல.
இங்கே இருக்கிற உங்களையெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, பொறாமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மண்ணுக்கு எங்களை அழைத்து வந்த கல்யாண மாலை குழுவினருக்கு மீண்டும் என் நன்றியை சொல்லி, இன்றைய பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். உலகத்தில் யார் கையில் வாட்ச் இருந்தாலும் அந்த வாட்சை திருப்பி பார்த்தீங்கன்னா அழகாக இருந்து ஒழுங்காக ஓடிச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன எழுத்து இருக்கும், ஸ்விஸ் மேட் அப்படின்னு போட்டிருக்கோம். உலகிற்கு காலம் காட்டுவது ஸ்விஸ் கடிகாரங்கள். பெரிய பெருமை இல்லையா? எந்த ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் உங்கள் கடிகாரங்கள் தான் அங்கே இருக்கும். அது என்னமோ தெரியல, உங்களை சுற்றி தான் உலகம் சுழலுகிறதோ இல்லை, உலகத்தை சுழல வைக்கிற ஒரு நேரத்தை நிர்வகிக்கிற ஒரு ஆற்றலை பெற்ற நாடு சுவிஸ் நாடு. பெரிய பெருமையாது. இந்த காலம் காட்டுகிற சுவிஸ் நாட்டின் கால சக்கரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தால், ரோம பேரரசான இருந்த ஜூலியஸ் சீசர் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். ஆனால் நிறைய பகுதிகளை கைப்பற்றினார், சுவிட்சர்லாந்துக்கு மட்டும் அவரால் வர முடியலை. அந்த காலத்திலேயே இந்த ஊர் அவ்வளவு கெட்டியாக இருந்திருக்கு. 2 உலகப் போர்களாலும் அதிகம் பாதிக்கப்படாத நாடு எது என்றால் சுவிட்சர்லாந்து. பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த மன்னரின் அரண்மனையில் ராணிக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் சுவிஸ் வீரர்களாம். கடைசி வரைக்கும் விசுவாசமாக போராடி புரட்சியாளர்களை தாங்கி ராணியை பாதுகாத்து வீர மரணம் எய்திய சுவிஸ் வீரர்களுக்கு இன்றைக்கும் இங்கே நினைவு சின்னம் இருக்கிறது. விசுவாசம் என்றால் சுவிஸ் வீரர்கள் என்று வரலாறு பேசுகிறது. இந்த ஊருக்கு வந்து இந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களின் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் விசாரணை செய்வதற்கு சன் டிவியின் கல்யாண மாலை கொஞ்சம் யோசித்திருக்கிறது. வெளிநாட்டு தமிழரின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.